வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு கோட் சீலர் போட்டு தேய்ச்சின்னு இருக்காங்க. பார்ட்டு 2வது வீடியோ தேக்கு மரம் எப்படி பாலிஷ் பண்ணுறதுங்க. ஃபுல் வீடியோக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாம் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு கோட் போட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு கோட் ரஃப் கோட் போடுவோம், அதை வந்து தேய்ச்சோம்னா நம்மளுக்கு ஸ்மூத் வரும். இது சீலர் ஏற்றிருக்காரு. இது வந்து 70% சீலர் ஏற்றிருக்காரு. இன்னும் சீலர் ஏற்றணும். சீலர் வந்து சரக்கு வச்சு மீடியமாக ஏற்றிக்கணும். இதே மெத்தட் தான் பாலிஷும் தொடங்கணும். இப்போ சீலர் போட்டுன்னு இருக்காரு. மல்லு துணியில் தான் போடுவோம் சீலரு. சரக்கு ஏற்றும் ஃபஸ்ட்டு கோட்டு மட்டும்தான் ப்ரெஷ்ஷு இடுக்கெல்லாம் இந்த ஜாயிண்ட்டெல்லாம் ப்ரெஷ்ஷில் போடுவோம். அதுக்கப்புறம் மல்லு துணியில் தான் சீலர் ஏற்றுவோம். நம்ம மல்லு துணியில் போட்டால் தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ப்ரெஷ்லேயே மட்டம்லாம் ஏற்றக்கூடாது. மேலே ஒரு கோட்டு 2 கோட்டு அடிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மல்லு துணியில் தான் துடைக்கணும். இது எல்லாமே சீலர் போட்டது. சீலர் போட்டுட்டு இதுக்கு மேலே பட்டி பார்த்து தேய்ச்சி பாலிஷ் பண்ணணும். இப்போ சீலர் பட்டி கூட்டிங்கிறாரு. இதில் சாக் பவுட்ரு, கோபி பவுட்ரு கொட்டி கலந்துன்னு இருக்காரு. ப்ரௌன் பவுட்ரு தேவைக்கே போட்டுக்கணும். நம்மளுக்கு மரம் கலர் வரணும், தேக்கு மரம் கலர். சைனரும் ஊற்றிக்கலாம். நமக்கு கலர் பவுட்ரு இருந்தால் கலர் பவுட்ரு போட்டுக்கலாம். முதல்ல பவுட்ரும் சாக் பவுட்ரும் கலந்துக்கணும். ஒரு 700 கிராம் பவுட்ரு இருக்குன்னா அதுக்கு ஒரு 50 கிராம் சீலர் ஊற்றலாம். அதிகமாக ஊற்றக்கூடாது. அதிகமாக ஊற்றினாலும் நம்ம பட்டி பார்த்தோம்னா அது காஞ்சதுன்னா தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கம்மியாகவும் சீலர் ஊற்றினாலும் தேய்ச்சா கொட்டிடும். தின்னரு தேவைக்கேற்ப ஊற்றிக்கணும். சைனரும் கலர் பார்த்து ஊற்றிக்கணும். தின்னர் எவ்வளோ ஒன்றா ஊற்றிக்கலாம். தின்னர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த பட்டி பதத்துக்கு வர வரைக்கும் தின்னர் ஊற்றிக்கலாம். சீலர் மட்டும் அளவாக ஊற்றிக்கணும். ஒரு 700 கிராம் பட்டி காலுக்கு போகிறோம்னா அதுக்கு வந்து ஒரு 50 கிராம் சீலர். ரொம்ப அதிகமாக ஊற்றினாலும் பட்டி பார்த்து தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கம்மியாக ஊற்றினாலும் நம்மளுக்கு பட்டி வந்து சொட்ட வையும். தேய்க்கும் போது ஒட்டிடும். நம்ம பட்டி பிடிக்கிறதுக்கு தான் சீலரு. தின்னரு பட்டிக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். கலருக்கு நம்ம பவுட்ரு இல்லை, ரெட் பவுட்ரு, அதனால ட்ரைனர் ஊற்றிக்கிறார், ரெட் ப்ரௌன். மிக்சிங் நல்லா கலந்துக்கணும் ஒரு இடம் விடாம. கோபி பவுட்ரு போட போகிறாரு. தேக்கு மரத்துக்கு கோபி தான் அதிகமாக தேவைப்படும் பவுட்ரு. கலர் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக போட்டுக்கணும். பட்டி ஒரு பட்டி 2 பட்டி பார்த்து கூட அதை தேய்ச்சி செக் பண்ணிக்கணும் கலர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. மரத்தில் பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு லைட்டாக சீலர் தடம்னா நம்மளுக்கு மரம் கலர் வந்துச்சான்னு தெரியும். அது மாதிரி செக் பண்ணிக்கணும். பின்ன இருந்தால் இப்போ தண்ணி ஊற்றுறாரு பட்டி ஆறுறதுக்கு. தண்ணி ஊற்றினா தான் காயும். கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கணும். இப்போ எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் பார்த்துக்கணும். சீலர் போட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். மெட்டல் பேஸ்ட்டும் பார்த்து மறுபடி தேய்ச்சி ஃபுல் சீலர் ஏற்றிட்டோம். எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் சாக் பவுடர் பார்த்துக்கணும்.
சின்ன சின்ன ஹோல்ஸுக்கெலாம் இது சாக் பவுட்ரு பார்த்துக்கலாம். பெரிய பெரிய ஹோல்ஸுக்கு வந்து மெட்டல் பேஸ்ட் தான் பார்க்கணும். இது நிற்காது. சின்னதாக இருக்குதுன்னா இது பார்த்துக்கலாம். பார்த்து காய விட்டு தேய்ச்சிக்கணும். பட்டி கேப்பில் மட்டும்தான் இருக்கணும். மரத்துக்கு மேலே நிற்கக்கூடாது. கேப் மட்டும் பில்லு விட்டுட்டு மற்றதெல்லாம் தேய்ச்சி எடுத்துடணும். ஃபுல்லாகவே மரம் ஃபுல்லாகவே எல்லா இடமும் தேய்ச்சிக்கணும். சீலர் போட்டால் தேய்க்கணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஒயிட்டெலாம் கலர் பண்ணி பாலிஷ் போட போகிறோம். நம்ம பார்க்கலாம். பட்டி மட்டும் விட்டுறக்கூடாது. தேய்ச்சிட்டு நல்லா தேய்ச்சிக்கணும். நின்றுதுன்னா அது திட்டாக தெரியும். இப்போ கலர் கலக்கிறாரு. ஒரு கோட் பாலிஷ் போட்டோம். ஏற்கனவே பாலிஷ் ஊற்றி அதில் கலர் கலந்து வச்சுருக்காரு. இது வால்நட்டு, அந்த வீடியோக்காக காமிக்கிறார். ரெட் ப்ரௌனு, அது ப்ரௌன் பவுட்ரு டார்க் ப்ரௌனு. அதில் பேக்கெட்டில் இருக்கிறது கோபி. நம்மளுக்கு கலரு கலந்துக்கின்னு ஒரு வெள்ளை வரைக்கும் பண்ணி பார்க்கணும். ஒரு திட்டு வரைக்கும் அதை பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் கலர் அதிகமாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கான்னு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பவுட்ரு போட்டுக்கலாம். கலர் கம்மியாக இருந்தால், இல்லை கலர் டார்க்காக இருக்குன்னா கூட இன்னும் கொஞ்சம் பாலிஷ் சேர்த்துக்கலாம். எந்த கலர் கம்மியாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கலந்துக்கலாம். இந்த வெள்ளையெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு கோட் பாலிஷ் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பண்ணிடணும். ஒரு 50% பாலிஷ் ஏற்றுறோம்னா அதுக்குள்ளேயே இந்த கலர்லாம் பண்ணிடணும். மொத்த பாலிஷ் ஏற்றிட்டு பண்ணால் அது நல்லா இருக்காது. இது தேக்கு மரத்துக்கு ஏற்ற மாதிரி டார்க்காக லைட்டாக அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கலந்து பண்ணிக்கணும் நம்ம. இது எல்லாமே ஒரு கோட் போட்டுன்னு வராரு. அது எங்கெங்கெல்லாம் பட்டி டச்சப் மெட்டல் பேஸ்ட்டு இந்த ஒயிட்டெல்லாம் இதில் இருக்க ஒயிட்லாம் கூட பண்ணணும். கலர்ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைட்டாக துணியை அழுத்தாமல் லைட்டாக துடைச்சிட்டு வருவோம். அந்த ஒயிட் வரைக்கும் தான் நம்ம பண்ணோம். கலர் நம்ம நேச்சுரலாக போகிறதுனால எல்லாம் அப்படியே கரெக்டாக இருக்கும். பாலிஷ் போட்டுங்கிறாரு. இதோ ஃபுல் ஃபினிஷிங் கிட்டாக ஏற்றின்னு இருக்காரு. பாலிஷ் அவ்வளோதான், வேலை முடிய போகுது. இதை வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்போம், பாருங்கள். இது வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரியல. கிங் மேக்கரில் டிக் மார்க் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கிக் மார்க்கர் யாருன்னா கொடுத்து தான் பார்க்கணும். அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. டிக் மார்க்கு ஒன்று 2 வாட்டி பண்ணுறதா இருக்குது. நம்மளுக்கு வேலை ஃபுல்லாக தெரியும் தான் பண்ணுறோம்.